Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 10 ஈஸியான சென்டென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சில தமிழ் வேர்டிங்ஸ்க்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் மீனிங் தெரியாது. ஸோ ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸ் கூட நம்ம இது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு ஈஸியான சென்டென்ஸ்க்கான மீனிங்ஸ்க்குலாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்ஸ் மட்டும் தான் நம்ம வீடியோல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பார்க்க விடு, நான் பார்க்கிறேன், எனக்கு கொஞ்சம் பார்க்க விடுறியா, இல்ல நான் கொஞ்சம் பார்க்கறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஏதாவது சொல்லுவோம்ல. சோ அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா லெட் மீ see. லெட் மீ see. இப்ப ஏதாவது மூவி பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு கொஞ்சம் பார்க்க விடுறியா, இல்ல நான் பார்க்கறேன் கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல லெட் மீ see அப்படின்னு சொல்லுவோம். நரகத்துக்கு செல், ரொம்ப கோவமா யாராவது திட்டும் போது நரகத்துக்கு தான் போ, நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா go to hell. go to hell. அது ஒரு பாவம். இப்ப ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஏதாவது பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் பண்றது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா it's a sin. சின்ன பாவம். it's a sin. தீவிரமாக இரு, ரொம்ப தீவிரமா இரு, இந்த விஷயத்துல வந்து ரொம்ப தீவிரமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா be serious. be serious. இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இரு, இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோ. be serious அப்படின்னு சொல்றோம். எந்த பிரச்சனையும் இல்ல, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றதுக்கு no problem. no problem. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது no problem. இதுதான் நான், இதுதான் நான், நான் இப்படிதான் இருப்பேன் எப்பயுமே, நான் இதுதான், எனக்கு இதுதான் நான் அப்படின்னு சொல்றதுக்கு this is me. this is me. மிகவும் அருமை. இப்போ ஒரு விஷயத்த பார்த்துட்டு இது ரொம்ப அழகா இருக்குதே, இது ரொம்ப அருமையா இருக்குதே அப்படின்னு நம்ம பாராட்டுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா வெரி நைஸ். மிகவும் அருமை அப்படின்னா வெரி நைஸ் அப்படி சொல்லலாம். இதுதான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் லவ். இட் இஸ் லவ். வாருங்கள் நடக்கலாம், வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் வாக். லெட்ஸ் வாக். நெக்ஸ்ட் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு how was it. how was it. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 10 சென்டென்ஸ்மே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜி ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு, எஸ்ஏ காம்படிஷன், லெட்டர் ரைட்டிங் காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா அந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.